ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுகவிலிருந்து விலகிவிட்டது, வெளிவந்து விட்டது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு திரு காதர் மொய்தீன் அவர்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான், வரவேற்கத்தக்க கூடியதுதான். ஆனால் உங்களுடைய துரோக மனப்பான்மை வெளிப்படுதே. கிட்டத்தட்ட 60 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்ததுனால தான் நீங்கள் எம்எல்ஏ முதல்ல உங்களுக்கு தான் சீட் ஒதுக்குவாங்க. முதல்ல இந்த கட்சிக்கு தான் முதல்ல முஸ்லீம் லீக் கட்சிக்கு தான் சீட் ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க கூட இருந்தே எம்எல்ஏ பதவி சுகத்தை அனுபவித்திருக்கீங்க. இப்போ ஒரு அமைச்சர் பதவி கிடைத்தவுடனே கொள்கையாவது கோட்பாடாவதுன்னு சொல்லி திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டீங்க. 60 வருஷமா இருந்தது நடிப்பு தானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இஸ்லாமிய பெருமக்களுக்கு வச்சிருக்கிற கொள்கை என்ன கொள்கைன்னு தெரியலையே. அப்போ நாளைக்கே தாவேக்கா அமைச்சர் பதவியிலிருந்து உங்களை விலக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த தாவேக்காவிலிருந்து நீங்கள் போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இது அப்போ இந்த முஸ்லீம் லீக் கட்சிக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாதுங்கிறது மக்களுக்கு நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. 60 வருஷமா திமுக கூட்டணியில தான் எம்எல்ஏ போஸ்டாக எம்எல்ஏ இது வாங்கியிருந்தீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எம்எல்ஏ திமுகவில் இருந்த அந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் இடைத்தேர்தல் வருது இல்லையா, அந்த இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு மறுபடியும் அமைச்சராகுங்க. அதுதானே ஒரு நியாயமான ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்க. அவங்க உடனே ஒரு அமைச்சர் பதவி கிடைச்ச உடனே அப்படியே விட்டுட்டு எல்லாம் கொள்கையாவது அதாவது விட்டுட்டீங்க. உண்மையாக செய்யக்கூடியது நீங்கள் என்னென்னா, ஆனால் திமுக செய்த ஒரு பெரிய தவறு இப்போ அவங்க உணர்ந்துருக்காங்க. என்னென்னா 60 வருஷமாக அவங்க கையில் ஒரு ஜால்ரா கொடுத்துட்டாங்க. அதை ஜெயின் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஜால்ரா போட்டே இருக்க வச்சுட்டாங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அந்த கட்சி மக்கள் விரோத செயல்களை எல்லாம் செய்யும்பொழுது வாய் மூடி மௌனியாக இருந்து கூடவே துணையாக இருந்து இத்தனை வருஷமாக கூட துணையாக இருந்து எது செஞ்சாலும் வாய் திறக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்காக நீங்கள் மக்கள்கிட்டவும் மன்னிப்பு கேட்கணும். கட்சியை விட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது. இந்த கட்சியில் இருந்தீங்கள, அவங்க செய்த சமூக மக்கள் விரோத செயல்களுக்கெல்லாம் நீங்கள் ஜால்ரா போட்டு தானே இருந்தீங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு தானே பேசிகிட்டு இருந்தீங்க, வாய் மூடி இருந்தீங்க. அதுக்காக மக்கள்கிட்டவும் மன்னிப்பு கேட்கணும். ஐயுஎம்